அதுதான் கேட்கணும். ஆம்பளைங்க எல்லாம் போனது இதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, எந்த ஃபால்ட் இல்ல, மறுபடியும் அந்த மாதிரி மிரட்டினாங்கன்னா என்ன எதுனாலும் சொல்லுங்க. ஒன்னே ஒண்ணு, நீங்க நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடுங்க, போடாம அது உங்களோட விருப்பம். கேட்கறதுல அது அப்ப காலம். இப்பவும் சரி எப்பவும் சரி, உங்களுக்கு ஒரு பாதிப்புனா வந்து நிக்கும், அவ்வளவுதான். ஒரு ரெஸ்பான்ஸ் தரல. பேப்பர் வைக்கணும், ஆட்சி நாளைக்கு வரும், போங்க போங்கன்ட்டாங்க. நிக்க கூட விடல. இந்த மாதிரி ஊர்ல வந்து இந்த மாதிரி பேனல் போடுறாங்க. அங்க இருக்கிற மக்கள்லாம் இங்க வாழ்வு வந்து பாதிக்கப்படும். குடிக்க தண்ணி கூட இல்லாமல் போயிடும், பிரச்சனையா இருக்குது, கொஞ்சம் ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் போனோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நாங்கள் வந்துக்கிறோம். எங்களுக்கு என்னன்னா அந்த போடுறதுனால நீங்கள் என்ன மாதிரி பாதிப்பாங்க, உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும், உங்களுக்கு எது அங்கே பண்ணுறதுனால பிடிக்கல அப்படின்னு தெளிவாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு போகாமல் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் நாங்கள். ஆனால் நீங்கள் உறுதியாக இருக்கணும். அது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். அது உறுதியாக இருந்தீங்கன்னா உங்கள் கூட நாங்கள் உறுதியாக இருக்காங்க. நாளைக்கு இன்னைக்கு இப்படி பேசிட்டு நாளைக்கு வேற மாதிரி உங்களுக்கு அது வேணான்றது வந்து அதுதான் சொல்றோம். நீங்க உறுதியா இருந்தா அந்த இடத்துல இருந்து அந்த கம்பெனியை போக வைக்கிறதுக்கு என்ன வழிமுறை செய்யணுமோ அது எல்லாமே நாங்க செய்யறோம். உங்களுக்கு எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு கைவிட மாட்டோம். எந்த சூழ்நிலையும் உங்களை கைவிட மாட்டோம். உறுதியா இருப்போம். உங்களுக்கு ஒரு நல்லது செய்யறதுக்காக வந்திருக்கிறோம். ஆனா நீங்க உறுதியா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கிற உங்க பசங்க, உங்க ஆண்களுக்கால எல்லாருக்கும் பாதிப்பு. பெண் பிள்ளைகளுக்கு எல்லா இடத்துலயும் பாதிப்பு இருக்கு. ஆனா பெண்ணா பாதிப்பு தான். நாளைக்கு திங்கட்கிழமை தான் நீங்க நீங்க வாங்க, ஒரு 10 பேர் சேர்ந்து வாங்க, கலெக்டர் ஆஃபீஸ் வாங்க. நீங்க முடிவு பண்ணிட்டு இந்த மாதிரி வந்தாங்க, கூப்பிட்டாங்க, கலெக்டர் கிட்ட மனு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றீங்கன்னு கேட்டுட்டு ரெண்டு வச்சு பொம்பளைங்க எல்லாருமே போனாங்க. போங்க பேப்பர் கூட கையில வாங்கி பார்க்கல. சரிதான். நீங்க போய் அவங்கள வந்து உங்களை அவமரியாதையா என்ன ஏதுன்னு கேட்கல. சரிதான். நாளைக்கு வாங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து நாங்க பொறுப்பாளர் இருக்கோம்ல, மாநில பொறுப்பாளர் இருக்கோம், நாங்க மண்டல பொறுப்பாளர் இருக்கோம், நாங்க கூட வரோம். அப்ப உங்களை அதே மாதிரி அலட்சியமா உங்களை வந்து போங்கன்னு சொல்றாங்களா நாங்க பாத்துக்கிறோம். ஏன்னா நாங்க இருக்கோம்ல. நீங்க வாங்க, உங்க வீட்டுல பேசிட்டு அவங்க கூட சேர்ந்துட்டு நீங்க ஒரு 10-20 பேர் வாங்க. வரும்போது நீங்க என்ன ஏதுன்றதை முடிவு பண்ணி சாயந்தரத்துக்குள்ள தம்பி கிட்ட சொல்லுங்க. இப்போ என்னென்ன பிரச்சனை ஏற்படும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி லிட்டர் எடுக்கறானோ. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வராது. ஒண்ணு டேங்கர் வந்து சேர்ந்தா அதுல குடிச்ச பாதிப்பாங்க. கழிவு மேல மழை வராது. கீழ இருப்பும் மேல இருப்பும் கெமிக்கல் கலக்குறாங்க. லைட் எல்லாமே சரி டேங்க் கட்டாத அந்த இடத்துல மேல கட்டாது. மழையில சரி சத்த எல்லாமே போகும். குட்டிக்கெல்லாம் பாதிப்பு. நாங்க அன்னாட சேவைகள் போறோம். அன்னைக்கு சம்பர் சேவை எது இருக்கறதோ நாங்க சாப்பிடுவோம். ஒரு நாளைக்கு 3000 லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. 5000 லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்கன்னா குறைஞ்சது மாசத்துக்கு 30 லிட்டர். இது வேற ஊருக்கு நாங்க எதனா இந்த மாதிரி சலுகை செஞ்சு தரேன்னு சொல்லி சொன்னாங்களா? ஆமா சொன்னாங்க. வந்து உங்களுக்கு ஏதாவது கோயில் கட்டி தரேன், ஹாஸ்பிடல் கட்டி தரேன், வீடு கட்டி தரேன், கிணறு நோண்டி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. வாட்டர் அதுக்கு கோயில் கட்டி தரேன், ஹாஸ்பிடல் கட்டி
சார் எங்களுக்கு தேவை. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? பொண்ணுக்கு நீங்க யாராவது கட்டிச்சரியா? நாங்க ஆரோக்கியமா வாங்கினா போதும். எவ்வளவு வேலை கொடுத்து வித்து செத்துட்டு எங்களுக்கு அதில் கட்டி யாருமே காசு ஆசைப்படல. எனக்கு வந்து அந்த கம்பெனி ஒரு நாலு அந்த கம்பெனி செத்து கூட வேற ஏதாவது கட்டிருக்கோம். ஆமா தலைவர் திருப்பி யாரும் மெட்ராஸ் கார் வாங்கிட்டாங்க. மெட்ராஸ் கார் வாங்கிட்டு திருப்பி மெட்ராஸ் கையில இருந்து இப்போ இவங்க வாங்கிட்டு ஓனர். நம்ம புள்ளைங்க தம்பி போட்டோ ஒரே ஆளுது. இல்ல இல்ல அப்படி ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் இருந்தா ஏதாவது மிரட்டுறாங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்க. ஊரே கொளுத்திட்டு போயிட்டு போறாங்க. 24 மணி நேரத்துல எப்போ வந்து அவங்க பிரச்சனை பண்ணாலும் சரி நம்பி போன் அடிங்க. நான் சரிங்களா? நீங்க எந்த இதுக்கு பயப்படாதீங்க. உங்களை காப்பாத்தி கொடுக்கணும் சாமி. ஐயா இல்ல நீங்க எந்த அளவுக்கு நீங்க துணிச்சுன்னு நிக்கிறீங்களா நிக்கிறாங்க எல்லாரும். ஆம்பளைங்களும் நிக்கிறாங்க, பொம்பளைங்களும் நிக்கிறாங்க. எங்களை நம்பினா எந்த இடத்துல கை விட்டது கிடையாது. விடக்கூடாது. அதாவது இது வந்து நம்ம உள்ளூர்ல வரைக்கும் பேசினாதான் இது வந்து பிரச்சனை தெரியாது. இது தமிழ்நாடு ஃபுல்லா பரவணும். தமிழ்நாடு ஃபுல்லா பரவி பெரிய போராடணும். அப்பதான் வெற்றி அடையும். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பேசுங்க. பேசிட்டு நாளைக்கு என்னன்றதை சாயந்தரமே தம்பி கிட்ட சொல்லுங்க. சரிங்களா? நீங்க நாளைக்கே வந்தா கூட நீங்க 2 நாள் வாங்க பேசுங்க. இல்ல நான் நாளைக்கு மண்டே பெட்டிஷன் இருக்கு. ஆமா நேரடியா போய் பார்க்கலாம். கொஞ்சம் வரணும்ல. எல்லாம் நைட் இன்னைக்கு நைட் வருவாங்க. நைட் வந்தாங்கன்னா காலையிலே இந்த போயிடலாம். மாதிரி வந்தாங்க சொன்னாங்க. சரி போலாம். சரியா? சரி நீங்க தனிமையா போறதுக்கு வித்தியாசம் இருக்கும். வாங்க. எதுவா இருந்தாலும் இல்ல பெட்டிஷன் இல்ல நம்ம போனவங்கெல்லாம் வந்துடுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் கூட்டுறாங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்ன பிரச்சனைனாலும் அம்மி கிட்ட சொல்லுங்க. நாங்க வரோம். யாரா சொன்னீங்கல்ல மிரட்டுறாங்கன்ட்டு மறுபடியும் அந்த மாதிரி மிரட்டினாங்கன்னா என்ன எதுனாலும் சொல்லுங்க. ரெண்டே பிள்ளைங்க 4-6 பேர் போனோம் உள்ள. நிறைய பேர் பெண்களும் ஆண்களும் போனோம். 6 பேர் குறிப்பிட்டு தம்பி போர்ஜரை பேசுறதுனால அவன் மேல ஒரு டார்கெட் வச்சுக்கிறாங்க. அவனை மிரட்டிட்டாங்க ஆளு வச்சு இல்ல அவங்க என்ன செஞ்சாலும் சரி நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு பாதிப்பு வருதுன்னு தெரிஞ்சா ஊரே கொளுத்திடுவோம், ஊரே காலி பண்ணிடுவோம். ஓனர் அந்த ஓனரா அவங்க என்ன பண்றாங்க? கேமரா எரிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அந்த வழியில போனாலும் ஊர்ல வந்து எங்களுக்கு என்ன வேலைக்கு வந்து எதுக்கு வந்து நீங்க அதுக்குள்ள போகாதீங்க. போங்க. அந்த கேட் போட்டிருக்காங்களா அது அவங்க சொந்த நிலம். அதுக்குள்ள போகாதீங்க. ஏன்னா நீங்க வெறுமனே உள்ள போனா கூட அவங்க பொருளை சேதப்படுத்த தான் போனீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள போகாதீங்க. சரிங்களா? பொதுவான இடத்துல நீங்க இருங்க. உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தலோ பயமோ இல்ல யாராவது கை வச்சுட்டாங்களோ இல்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நம்பிக்கை சொல்லுங்க. சரிங்களா? 6 பேர் மேல பெட்டி ஹைகோர்ட்ல போட்டாங்க, கேஸ் போட்டாங்க. இப்போ என்னன்றாங்க, நாங்க கேஸே இல்லைன்றாங்க போலீஸ்காரு. நான் அந்த திருமாவளவன் கட்சிக்கார் வந்து கேட்டதுக்கு நாங்க கேஸே போடலன்றாங்க. அதாவது நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசுவாங்க. ஏன்னா அவன் காரியம் நடக்கிறதுக்காக பேசுவாங்க. 2 நீங்க தனியா இருந்தா உங்களை மிரட்டுவாங்க. உங்களை உள்ளத்துக்கு வச்சிருவாங்க. இதே 10 பேரோட இருந்ததுன்னா நான் அப்படி சும்மா சொன்னேன் அப்படின்னு வாங்க. அவ்வளவுதான். எதுவுமே இல்லைன்றாங்க. சாயந்தரம் வரத்துக்கு மிலிட்டரிக்கார கொண்டாந்து இறக்கி வேலை செய்ய என்னால முடியும். நீங்க பேசி சொல்லுங்க. மண்டியால எப்போ சொன்னாலே அக்கா மண்டியான்றது மண்டே பிரச்சனை இல்ல. வரனாவே எப்போ போனாலுமே ஒரு தனிநபரா போனாலும் மண்டே பிரச்சனை. இது ஒரு ஏக்கமா போனாங்கன்னா ஒரு ஊர் பொதுமக்கள் சார்பு போனா எந்த நாளும் வாங்கிக்குவாங்க. மண்டே பிரச்சனை அவசியம் கிடையாது. நீங்க நாளைக்கு கூட சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரி அவமதிப்பு ஆயி போச்சு தான். நாங்களுக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு எல்லாருக்குமே. ஆம்பளைங்களும் ஒரு நாள் போனாங்க, 2வது பொம்பளைங்களும் கேக்குறாங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் தரல. பேப்பர் வாங்கிட்டு ஆட்சி நாளைக்கு வரும் போங்க போங்கன்ட்டாங்க. நிக்க கூட விடல. போங்க போங்கன்ட்டாங்க. யாரு கூட எந்த நேரத்துல போறாங்க, எந்த இடத்துக்கு போறோம்னு ஒண்ணு இருக்கு. ஆமா சரியா? நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு குடிமகனா போங்க, யாரும் மதிக்க மாட்டாங்க. அதே ஒரு கார்ல போய் இறங்குங்க, அவங்க கார் பின்னாடி ஓடிடுவாங்க. காரணம் என்னன்னா அவங்க கிட்ட பணம் இருக்கு, படபலம் இருக்கு. நம்ம கிட்ட நேர்மை மட்டும்தான் இருக்கு. சரியா? நேர்மையான 10 பேர் சொன்னா பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு தலைவர் என்ன சொல்றாரு? வீட்டு
வீட்டுடைய ரசீதெல்லாம் வச்சுக்கோங்க. பெண்களுக்கு சம பெண்கள் தானே வந்து கேட்டாங்க, என்ன பண்ணுறது? அதே மாதிரி அந்த இங்கே பேசிட்டு தம்பிகிட்ட சொல்லுங்க, நான் சொல்றேன். ஒண்ணு மனுவை எடுத்துட்டு போவோம், இல்ல எல்லாரோட ரேஷன் கார்டு எடுத்துட்டு போவோம். ரெண்டுத்துல எதனா ஒண்ணு வாங்கிட்டோம். ஒண்ணு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் போட்டு வச்சாங்க. ரேஷன் கார்டு ஆதார் கார்டு தேவையில்லை, நீ வச்சுக்கோ. ஜெராக்ஸ் எனக்கு நான் கொடுக்குற மனுக்கு நீ வந்து மதிப்பு கொடுக்கல, என் உயிருக்கு உனக்கு பாதுகாப்புலன்னு சொல்லி உங்ககிட்ட வரேன். நீ கொடுத்து எனக்கு என்னத்துக்கு? சொல்றது நீ கரெக்ட். அந்த பாயிண்ட் என்கிட்ட அவர்கிட்ட எதுவுமே எங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பக்கத்துல கொடுத்துருங்க. மூணாவது ஆள் அங்கிருந்து ஓடி வந்து அந்த பெட்டிஷனை வாங்கிட்டு போயிட்டு சரிம்மா ஆச்சுமா பேசிக்கிறோம் போங்கம்மா கவர்மெண்ட் ஆளுங்க சொல்றாங்க சார் வெளியே வாட்டர் வாட்டர் கோயில் கட்டுத்தாரா ஹாஸ்பிட்டல் கட்டுறேன் எங்களுக்கு கட்டிச்சரியா வேலை கொடுத்து வித்து செத்துட்டு எங்களுக்கு அதை கட்டி யாருமே காசு ஆசைப்படல. எனக்கு வந்து அந்த கம்பெனி ஒரு நாலு அந்த கம்பெனி சிட்டி கூட வேற ஏதாவது கட்டிட்டோம். ஆமா தலைவர் திருப்பி யாரும் மெட்ராஸ் கார் வாங்கிட்டாங்க. மெட்ராஸ் கார் வாங்கிட்டு திருப்பி மெட்ராஸ் கையில இருந்து இப்போ இவரு வாங்கிட்டு ஓனர். நம்ம புடிங்க தம்பி போட்டோ ஒரே ஆளு. இல்ல இல்ல அப்படி ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் இருந்தா ஏதாவது மிரட்டுறாங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்க. 24 மணி நேரத்துல எப்போ வந்து அவங்க பிரச்சனை பண்ணாலும் சரி நம்பி போராடுங்க. நான் சரிங்களா, நீங்க எந்த இதுக்கு பயப்படாதீங்க. உங்களை காப்பாத்தி கொடுக்கணும் சாமி. ஐயா இல்ல நீங்க எந்த அளவுக்கு நீங்க துணிச்சு நிக்கிறீங்களா? நிக்கிறேன் எல்லாரும்